ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி ஒரு சிம்பிள் பூஜைங்க பார்க்கலாங்க. வடையும் ஒரு கேசரியும் சிம்பிளாக பண்ணுறோம், பார்க்கலாம் வாங்க. கேசரி பண்ண போகிறோங்க. கேசரியும் வடையும் பண்ணிவிட்டு நம்ம படைச்சிடலாம். கேசரிக்கு இந்த சின்ன அழாக்கு, குட்டி அழாக்கில் 3 அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 4 அழாக்கு, இது ஒரு அழாக்கில் 4 அழாக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது வறுத்துருவோம், நெய் போட்டு வறுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்ம கேசரி கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு சாமிக்கு செஞ்சு படைச்சிடலாம். தைப்பூசம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டுருக்கேன். நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுபட்டுட்டுங்க. முந்திரியும் திராட்சையும் வச்சுருக்கோம். திராட்சையும் முந்திரியும் நெய்யில் அப்புறம் வறுத்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் வச்சு நல்லா வறுத்தோன்னு பார்க்கலாங்களா. இது வறுபடட்டும். நல்லா எப்பயுமே ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணால் தான் தலைன்னு எப்பயுமே இருக்கும், கட்டியாகாமல். அதனால் 2 ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் நெய். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், இதில் 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேங்க. வறுபட்டோன்னு பார்க்கலாம். இது நல்லா வறுபடட்டுங்க. வறுபட்டுருக்கு. இதிலே முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு. நல்லா வறுபட்டோன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். ரவா நல்லா வறுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌனாக. தண்ணி பார்த்தீங்கன்னா 4 மடங்கு, 1 மடங்குக்கு 4 அழாக்குன்னா நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு அழாக்கு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 4 அழாக்கு தான் நம்ம ரவா போட்டிருக்கோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம அதில் ரவா போட்டு நல்லா வேக வைக்கலாம். ரவா வெந்தவுடனே தான் சக்கரை போடணும். வேகிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அப்படியே முழிச்சிட்டு வரைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம நல்லா தண்ணி கொதி வந்தோடனே ரவா போடணும். கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரவா போட்டுடலாம். முந்திரி திராட்சை எல்லாமே நான் ஒன்றா வறுத்துட்டேன். அதிலே போட்டு நெய்யெலாம் நம்ம நிறையா போட்டிருக்கிறதால அதிலே நான் வறுத்துட்டேன். தனியாகவும் நம்ம வறுத்து போடலாம். நெய்யில் தனியாகவும் வறுத்து மேலே டிஸ்பிளேவில் போடலாம், இல்லை மேலே கடைசியாகவும் போடலாம். இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். அப்போ நல்லா வேகட்டும், நல்லா நின்று வேகட்டும். இதில் கொஞ்சம் நம்ம பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் இருந்தால் கூட போடலாம், மில்க் மெய்ட் போடலாம், பால் போடலாம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். ஒரு 1/2 டம்ளர் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். நல்லா வேகட்டும். நைவேத்தியத்துக்கு சாமிக்கு டக்குன்னு செய்யறதுக்கு கேசரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டுங்க. 1 டம்ளர் அப்படின்னா 3/4 டம்ளர் சக்கரை எடுக்கணும். நம்ம இந்த குட்டி அழாக்கால் 3 அழாக்கு போட்டோன்னா அதில் 2.25 அழாக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நான் 3/4 மடங்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரவா எவ்வளோ போட்டோமோ அதில் 3/4 மடங்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நெய்யும் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில். அதே மாதிரி வறுக்கும் போதே நான் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம நெய்யும் ஆயிலும் சேர்க்க தேவையில்லை. உடம்புக்கு கெடுதி. ரொம்ப சேர்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். உடம்புக்கு கெடுதி. கரெக்டாக அளவோடு, எதுவுமே அளவோடு சேர்த்தா உடம்புக்கு நல்லதுங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷயம் இல்லைங்களா. அதனால் எதுவுமே கரெக்டாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா வெந்தோடனே நம்ம சக்கரை போட்டால் சக்கரை வேறு தண்ணி விடும். இது கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்தோடனே தான் நம்ம சக்கரை போடணும், இல்லைன்னா அப்படியே வேறையாக முழிச்சுட்டு நிற்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். அப்படி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஸ்வீட்டுங்க. சீக்கிரம் ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, சாமிக்கு நைவேத்தியத்துக்கும் சரி, டக்குன்னு படக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. நம்ம எப்பயுமே நம்ம நைவேத்தியத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கேசரி பண்ணி வச்சு படைச்சாலே போதும். கேசரி பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையும் 3/4 மடங்கு போட்டிருக்கேன். இது அப்படியே தண்ணி மாதிரி விட்டு நல்லா ட்ரை ஆனோடனே நம்ம நெய் ஊற்றி பரட்டி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் வேகட்டும் நின்று. கலர் பாருங்கள், கேசரி கலர் வந்துருச்சு. நம்ம ஒரு பிஞ்சு இதில் கேசரி பவுடர் போட்டேன். கேசரி கலர் வந்துருச்சு. இதில் நம்ம ஆயிலும் இந்த நெய்யும் கலந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற வேண்டியது தான். இது அப்படியே வந்துகிட்டே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் போட போகிறதில்ல. இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் தான் போட போகிறோம். குழந்தைங்களாம் ரோஸ் எசன்ஸ் நல்லா விரும்புவாங்க. அதனால் ரோஸ் எசன்ஸ் போடலாம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் எசன்ஸ் போடலாம். அன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். ரோஸ் எசன்ஸ் தான் போட போகிறேன். இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எப்போயாவது ஒரு தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி செய்யலாம். எப்பயுமே ஏலக்காய் போடுவோம்ல. ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கெல்லாம் கோல்டு போயிடும். அந்த காலத்தில் தெரிஞ்சு தான் ஏலக்காய் எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க. நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சேஞ்சுக்கு நான் ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன். இது டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. நம்ம இதை முடிஞ்ச உடனே நைவேத்தியம் பண்ணிடலாம். கேசரி எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்களா.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடை சுட்டுட்டோம், கேசரி மட்டும் நான் காமிச்சேன். வடை சுட்டுட்டோம். இந்த மாதிரி ஈஸியான முறையில் டக்குன்னு ஒரு நைவேத்தியத்துக்கு சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க.